10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் 1.82 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுவே ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியதில் இருந்து பெறப்பட்ட 3வது அதிகபட்ச தொகை எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 1.65 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டது. இப்போது ஜிஎஸ்டி வசூல் 10.3% வளர்ச்சி கண்டு 1.82 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. அதேபோல சென்ற ஆண்டு ஜூலை மாதத்தில் ரிட்டர்ன் செலுத்தப்பட்ட வரிகளுக்கு பிறகான ஜிஎஸ்டி தொகை 1.44 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் நடப்பாண்டு மொத்த ஜிஎஸ்டி வசூலில் இருந்து ரிட்டர்ன் செலுத்தப்பட்ட தொகைக்கு பிந்தைய ஜிஎஸ்டி வசூல் 1.66 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இதன் மூலம் சென்ற ஆண்டை விட இந்த தொகை 14.4% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மத்திய ஜிஎஸ்டி வருவாய் 32,386 கோடி ரூபாய், மாநில ஜிஎஸ்டி வருவாய் 40,289 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வருவாய் 96,447 கோடி ரூபாய் என இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 1.82 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு ஏற்படும் வரி இழப்பை ஈடு செய்வதற்கான செஸ் எனப்படும் கூடுதல் வரி 12,953 கோடி ரூபாயாக இருக்கிறது. உள்நாட்டு நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட வருவாயின் மதிப்பு 8.9% அதிகரித்துள்ளது. இதன் மதிப்பு 1.34 லட்சம் கோடி ரூபாயாகும். அதேபோல இறக்குமதி மூலம் பெறப்பட்ட வருவாய் 14.2% வளர்ச்சி கண்டு 48,039 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.